இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி நடந்த எக்ஸாமில் வந்து ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் தான் பார்க்க போகிறோம். இது வந்து செட் நம்பர் 40. இதுக்கு முன்னாடி வந்து 39 செட் வந்து நம்ம யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ஸோ பார்க்காதவங்க பாருங்கள். அதே போல் வந்து இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 51 கொஸ்டின் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கேட்குறாங்க. ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5,000 கொடுத்துறாங்க. 2 இயர்ஸ் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2 இயர்ஸ் கொடுத்துறாங்க. 20% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்க. காம்பவுண்ட் வந்து ஹாஃப் ஃபீலிங் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ வந்து இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இயர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹாஃப் இயர்ஸ் இருக்கும். அப்போ 2 இயர்ஸ் அப்படின்னா 4 டைம்ஸ் இருக்கும். அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து 20% அப்படின்னா ஹாஃப் இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10% வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது இருக்கும். நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா P இன்ட்டு 1 + R வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%, 10 டிவைட் பை 100. ஸோ நம்பர் ஆஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 டைமு. ஸோ ஹாஃப் இயர்ஸ்னால ஓகே எண் வந்து 2n மாறும். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா R டிவைட் பை 2ங்கிறது மாறும். ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 5,000. இது ரெண்டு கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இது ரெண்டு கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 1 இங்கே 10ங்கிறது வரும். இது ரெண்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன வரும் 11 × 11 × 11 × 11ங்கிறது வரும். டிவைட் பை 10 × 10 × 10 × 4 டைம்ஸ் வரும். அதே வந்து பார்த்தீங்கன்னா கேமரா கேன்சல் பண்ணுற மாதிரி தான் கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே 1 2 3 சைபர் இருக்குது. இந்த 3 சைபர் கேன்சல் ஆகிரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 11 கியூபோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா என்னது 5 × 11 கியூபோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 5 கியூபு 11 கியூபோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 14,641 டிவைட் பை கீழே வந்து 10ங்கிறது இருக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஸோ 77,320.55ங்கிறது வரும். ஸோ இது வந்து என்னது அப்படின்னா டோட்டல் அமௌண்ட்டு நம்மளை என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறாங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா அமௌண்ட்டு மைனஸ் பிரின்சிபல் வேல்யூ. ஸோ பிரின்சிபல் வேல்யூ டோட்டல் அமௌண்ட் வந்து 7,320.5ங்கிறது கிடைக்கிது. ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5,000. ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு வந்து என்னது 2,320.5ங்கிறது கிடைக்கிது 5 rupees. ஸோ 2,320ங்கிறது என்னது ஆப்ஷன் டியில் இருக்குது. ஆப்ஷன் டி தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ 52வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் வேல்யூ கொடுத்துறாங்க, 0 கொடுத்துறாங்க, ப்ளஸ் கொடுத்துறாங்க. ஸோ 1லேருந்து நம்பர் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா நேச்சுரல் நம்பராக இருக்கும். அது கூட 0 சேர்த்தா அப்படின்னா அந்த நம்பர் வந்து நமக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஹோல் நம்பராக இருக்கும். 0 1 2 3 4 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது வந்து என்னது ஹோல் நம்பரு. ஸோ மைனஸ் வேல்யூ 0 ப்ளஸ் வேல்யூ இது எல்லாத்தையும் சேர்ந்துச்சுன்னா அது என்ன இருக்கும் நமக்கு வந்து இன்டர்கலாக இருக்கும். இங்கே மைனஸ் வேல்யூ இருக்குது, 0வும் இருக்குது, ப்ளஸ் வேல்யூ இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அது இன்டர்கல் வேல்யூவாக இருக்கும். ஸோ நேச்சுரல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 1, 2, 3 இப்படியே போயிட்டுருக்கோம். இரேஷனல் நம்பருங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து எந்த வேல்யூ வந்து P டிவைட் பை Q அந்த ஃபார்மேட்டில் வந்து எழுத முடியாதோ அதுதான் வந்து நமக்கு வந்து இரேஷனல் நம்பராக இருக்கும். ஹோல் நம்பர்னால் என்னது 0, 1, 2, 3. ஸோ இந்த இதில் நேச்சுரல் நம்பரில் வந்து எக்ஸ்ட்ரா 0 ஆட் பண்ணோம்னா அதுதான் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஸோ ஹோல் நம்பராக இருக்கும். ஸோ இதுக்கு தேவையான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் நம்பர். ஓகே, இன்டெக்ரல்ங்கிறது ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆப்ஷன் பி தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஒரு கார் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ட்ராவல் பண்ணுது 50 km/h ட்ராவல் பண்ணுது. மொத்தம் வந்து எவ்வளோ நேரம் எடுத்துக்குது அப்படின்னா 8 மணி நேரங்கள் எடுத்துக்குது. அதே வந்து அந்த கார் வந்து 4 km/h போச்சு அப்படின்னா எவ்வளோ நேரங்கிற எடுத்துக்குங்கிறது கேட்குறாங்க. ஸோ இதை வச்சு நம்ம டிங்கிறது கண்டுபிடிச்சலாம், டோட்டல் டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சலாம். ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸோ ஸ்பீடு இன்ட்டு டைமு. ஸ்பீடு வந்து 50, டைம் வந்து 8, இது ரெண்டு மல்டிபிள் பண்ணும்போது ஸோ 400 km கிடைக்கும். அந்த 400 km வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஸோ டைம் தான் கேட்குறாங்க. ஸோ டைம்னா டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீடுங்கிறது தெரியும். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து 400 km நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸ்பீடு வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 40. இரண்டு சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு வந்து 10 ஹவர்ஸுங்கிறது கிடைக்கும். 10 ஹவர்ஸுங்கிறது ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆப்ஷன் சி தான் நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். ஸோ இந்த கொஸ்டினை இப்படி சால்வ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா ரேஷியோ மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. ஸ்பீடுங்கிறது என்னது நமக்கு வந்து 50, இங்கே 40ங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்போ டைமோட ரேஷியோ வந்து எப்படி இருக்குது அப்படின்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். வென் டிஸ்டன்ஸ் வந்து சேமாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்பீடு அண்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனாக இருக்கும். இப்போ இது வந்து 4:5ங்கிற ரேஷியோவில் இருக்கும். 50 km/h போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 8 ஹவர்ஸில் போகுது. அப்போ வந்து இது 4 பார்ட்டு தான் நமக்கு வந்து 8ஆக இருக்கும். இதை வந்து எதாவது மல்டிபிள் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. இந்த 5 வந்து அப்போ 2ஆல் மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஸோ 10 ஹவர்ஸுங்கிறது வரும்.
ஓகே, நீங்கள் ஃபார்முலா வச்சு போகிற மாதிரி தான் போட்டுக்கலாம். இது வந்து ரேஷியோ மெத்தடுங்குவாங்க. இது ரேஷியோ மெத்தட் சால்வ் பண்ண மாதிரி இருந்தாலும் சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 54வது கொஸ்டின். 54வது கொஸ்டின் வந்து ஒரு ஸ்பியரோட வால்யூம் கொடுத்துருக்காங்க. அதை வால்யூம் வச்சு நம்ம ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். அந்த ரேடியஸ் வந்து டபுள் மடங்காக ஆச்சு அப்படின்னா நியூ வால்யூம் வந்து நமக்கு என்னவாக இருக்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ ஸ்பியரோட வால்யூமுக்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னா, ஸோ ஸ்பியரோட வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா 288 பைங்கிறது கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 4/3 பை ஆர் கியூப்ங்கிறது தெரியும். ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணுற மாதிரி தான் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பை கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த 4ஆல் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஸோ 72ங்கிறது வரும். இப்போ 72 × 3ங்கிறது வரும். அப்போ ஆரோட வேல்யூ வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா, ஸோ ஆர் கியூப் ஈக்குவல் டு 72 × 3ங்கிறது வரும். இந்த 72 வந்து என்னது 66 × 2ன்னு பிரிச்சுக்கலாம். இப்போ 2 × 2 × 3 × 3 × 2 × 3ங்கிறது வரும். அப்போ வந்து இந்த ஆர் கியூப் வந்து நம்ம ஆறு மட்டும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 6ங்கிறது வரும், 6 சென்டிமீட்டருங்கிறது வரும். அப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, கண்டிஷன் வந்து ஆறு வந்து டபுள் மடங்காக ஆகுங்கிறாங்க. அப்போ ஆறு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் மடங்காக ஆகுது அப்படின்னா ஸோ 12 சென்டிமீட்டராக மாறுது. 12 சென்டிமீட்டராக மாறும்போது நமக்கு வந்து நியூ வால்யூம் வந்து என்ன கேட்குறாங்க. ஸோ வால்யூமுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, ஸோ இப்போ தான் பார்த்துருக்கோம். வால்யூமுக்கு வந்து என்னது 4/3 பை ஆர் கியூப்புங்கிறது தெரியும். ஸோ 4/3 பை வந்து அப்படியே வச்சுக்கோங்க, ஏன்னா ஆன்சர் எல்லாமே பையில் தான் இருக்குது. ஸோ இங்கே பை வரும். ஓகேவா? இங்கே ஆரோட வேல்யூ வந்து 12. இப்போ 12 × 12 × 12ங்கிறது வரும். இந்த 3யும் இந்த இதையும் கேன்சல் பண்ணால் அப்புறம் 4ங்கிறது வரும். அப்போ 16 × 12 × 12 பைங்கிறது வரும். ஓகேவா? அடுத்து வந்து நீங்கள் யூனிட் டீச்சரை கம்பேர் பண்ணும்போது இங்கே 6 2 4 × 6 வந்து 24ங்கிறது வரும். அப்போ வந்து 4ல் யூனிட்டில் முடிகிறது வந்து ஒரே ஒரு நம்பர் தான். ஆப்ஷன் பி தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து 55வது கொஸ்டின். 55வது கொஸ்டின் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ரெக்டாங்குலர் ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட சைஸ் வந்து 8 மீட்டர் அண்ட் 6 மீட்டருங்கிறது கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஸ்கொயர் டைல்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணுறாங்க. அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 40 சென்டிமீட்டரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து 10% வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸ்ட்ரா வந்து என்னது 10% டைல்ஸ் வந்து வேஸ்ட் ஆகுது. ஓகே, கட்டிங் பண்ணோம்ல, இப்போ சைடில் கட் பண்ணும்போது அது கொஞ்சம் டைல்ஸ் வந்து வேஸ்ட் ஆகும்ல, அது வந்து எவ்வளோ வேஸ்ட் ஆகுது அப்படின்னா ஸோ 10% வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எவ்வளோ நம்பர் ஆஃப் டைல்ஸ் வந்து தேவைப்படும் அப்படின்னா n ஈக்குவல் ஸோ இதோட ஏரியா டிவைட் பை இதோட ஏரியா இருக்கும். அப்போ வந்து 8 மீட்டர் சென்டிமீட்டர் பார்த்தோன்னா அப்படின்னா ஸோ 800ங்கிறது வரும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 600 டிவைட் பை எத்தனை டைல்ஸுங்கிறது தேவைப்படும் அப்படின்னா ஸோ இதோட ஏரியா கண்டுபிடிக்கணும். இப்போ 40 × 40ங்கிறது வரும். அடுத்து இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா சைபர் கேன்சல் ஆகிரும். இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் இங்கே 2ங்கிறது வரும். இதையும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல 3ங்கிறது வரும். அப்போ எத்தனை டைல்ஸ் வந்து தேவைப்படும் அப்படின்னா வந்து 300 டைல்ஸுங்கிறது தேவைப்படும். ஓகே, 300 டைல்ஸுங்கிறது வரும். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ எக்ஸ்ட்ரா வந்து 10% டைல்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ இதில் வந்து 10%ங்கிறது என்னது அப்படின்னா நமக்கு வந்து என்னது 30ங்கிறது கிடைக்கும். ஸோ ஏற்கனவே வந்து 300 தேவைப்படுது. அதை கட்டிங் வேஸ்டிங் பண்ணுறதுனால எக்ஸ்ட்ரா வந்து 30 டைல்ஸ் தேவைப்படுது. ரெண்டே ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து என்னது 330ங்கிறது இருக்கும். ஸோ அப்போ வந்து 330 டைல்ஸுங்கிறது தேவைப்படும். ஆப்ஷன் சி தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 56வது கொஸ்டின் சொல்லி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏவோட சாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 40% மோர் தென் த பிங்கிறது கொடுத்துருக்காங்க. பியோட சாலிட்டி வந்து 20% இன்க்ரீஸ் ஆகுது. ஏவோட சாலிட்டி வந்து X% இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி ஆகும்போது ஏவோட நியூ சாலிட்டி வந்து 25% மோர் தென் சிங்கிறது கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து என்னங்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஏ பிங்கிறது 2 பேர் இருக்கிறாங்க. ஏவோட சாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 100 வச்சுட்டோம் அப்படின்னா பியோட சாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 40% மோர் தென் த பிங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்போ ஏவோட சாலிட்டி வந்து 140 இருக்கும். அடுத்து வந்து பியோட சாலிட்டி வந்து 20% இன்க்ரீஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு 100 இருந்துச்சு அப்படின்னா 20% இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா 120 மாறும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஏ வந்து பார்த்தீங்கன்னா பிஏ கம்பேர் பண்ணும்போது 25% மோர் தென் தான் இருக்குது. இங்கே 120 இருந்துச்சு அப்படின்னா ஸோ 4 பார்ட் வந்து 120 இருந்துச்சு அப்படின்னா 4 பார்ட்டுங்கிறது நமக்கு வந்து 120 இருந்துச்சு அப்படின்னா ஸோ 5 பார்ட் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஸோ 30 இருக்கப்போ 150ங்கிறது கிடைக்கும். இதோட வேல்யூ வந்து நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா 150ங்கிறது கிடைக்கும். அவங்க வந்து X% வந்து இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறாங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ ஓல்டு வேல்யூ மைனஸ் நியூ வேல்யூ டிவைட் பை அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா ஸோ நியூ வேல்யூ மைனஸ் ஓல்டு வேல்யூ டிவைட் பை ஓல்டு வேல்யூ இந்த 100ங்கிறது தெரியும். ஸோ நியூ வேல்யூ வந்து என்னது 50 மைனஸ் 140ங்கிறது என்னது 10 டிவைட் பை 140 × 100.
இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 7.14ங்கிறது வரும். 7.14ங்கிறது ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆப்ஷன் பி தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் பேஸ் பண்ண சம்மு தான். ஸோ இதில் வந்து என்னது எக்ஸ் ஒய் இஜெட்டுங்கிறது 3 பேர் இருக்கிறாங்க. அவங்க வந்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ 2:3:5ங்கிற ரேஷியோவில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா எக்ஸ் வந்து பார்த்தோன்னா மேனேஜிங் பண்ணுறாப்புல. ஸோ என்றைக்குமே வந்து பார்த்தோன்னா மேனேஜிங் பண்ணுறது, சேரிட்டி கொடுக்குறது, அல்லது வந்து பார்த்தோன்னா ஒர்க்கிங் பார்ட்னர் இதை மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட ப்ராஃபிட் ஷேரை வந்து நம்ம தனியாக ஒதுக்கிடணும். ஒதுக்கிட்டு ரிமைனிங் என்ன இருக்குதோ அதுதான் வந்து எக்ஸ் ஒய் இஜெட்டுக்கு வந்து ஷேரிங்காக இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் இருக்கிறாங்க. ஸோ எக்ஸ் ஒய் இஜோட ரேஷியோ வந்து 2:3:5ங்கிறது கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஸோ ஓவரால் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 4 lakhsங்கிறது கொடுத்துறாங்க. இப்போ ஒய் வந்து எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருப்பாங்கிறாங்க. இங்கே ஒய்ங்கிறது ஒரு ஒர்க்கிங் பார்ட்னர் கிடையாது. ஒர்க்கிங் பார்ட்னர் அல்லது வந்து மேனேஜிங் டைரக்டர் கிடையாது. அப்போ ஒய் வந்து பார்த்தீங்கன்னா 3 பார்ட்டு. ஓவராலாக வந்து எவ்வளோ கொடுத்துறாங்க அப்படின்னா 2 + 3 + 5 வந்து பார்த்தீங்கன்னா 10ங்கிறது கொடுத்துறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 15% வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு போயிடும் அப்படின்னா எக்ஸுக்கு போயிடும். ரிமைனிங் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 85% இருக்கும் /100. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 lakhs வந்து பார்த்தீங்கன்னா ஷேரிங்காக இருக்கும். ஓகேவா? 4 lakhsங்கிறது டோட்டல் ப்ராஃபிட்டாக இருக்கும். இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா 1,02,000ங்கிறது வரும். 1,02,000ங்கிறது ஆப்ஷன் ஏல இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து 58வது கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ரெக்டாங்குலர் கொடுத்துருக்காங்க. அவர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னது 40x30ங்கிறது கொடுத்துறாங்க. ஸோ 40x30ங்கிறது கொடுத்துறாங்க. அடுத்து 2 மீட்டர் ஒய்டு. ஓகே, அதில் வந்து 2 மீட்டர் ஒய்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு பாத்தே அமைக்கிறாங்க. இந்த 2 மீட்டர் ஒய்டுங்கிறது இன்சைடு அவுட் சைடாங்கிறது நல்லா பார்க்கணும். ஸோ நமக்கு வந்து இன்சைடுங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து இன்சைடுங்கிறது என்னது? ஸோ அப்போ இதில் வந்து ஒரு 2 மீட்ரு. ஸோ இதுலேருந்து ஒரு 2 மீட்ரு. ஸோ இதுலேருந்து 2 மீட்ரு, இதுலேருந்து 2 மீட்ரு. ஓகே, இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்னது பாத்வே வந்து அமைக்கிறாங்க. இப்போ இந்த போர்ஷன் வந்து நமக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாத்வே வந்து அமைக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பாத்வே வந்து அமைக்கிறாங்க. ஸோ இதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 2 மீட்டருங்கிறது கொடுத்துருவாங்க. இப்போ இதோட லென்த் வந்து 2 மீட்ரு, இதோட லென்த் வந்து 2 மீட்ரு. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 30 மீட்ரு. அப்போ இதோட லென்த் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஸோ 26ங்கிறது இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 40, இதில் வந்து 2 சென்டிமீட்டர், இங்கே 2 மீட்ரு போயிடும். இப்போ ரிமைனிங் வந்து என்னது 36ங்கிறது இருக்கும். நீங்கள் டேரெக்டாக 2 பார்த்ததுக்கப்புறம் இங்கே 40 38 வருங்கிற மாதிரி போட்டக்கூடாது, அது தப்பாயிரும். ஸோ வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இருக்குங்கிறாங்க. அப்போ இது 2 மல்டிபிள் பண்ணும்போது ஸோ ரெக்டாங்குலரோட ஏரியாங்கிறது கிடச்சிடும். ரெக்டாங்குலரோட ஏரியா வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஸோ 40x30ங்கிறது வரும். ஸோ இது 2 மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு வந்து 1200 ஸோ மீட்டரா சென்டிமீட்டரா மீட்டர் ஸ்கொயரு. அடுத்து வந்து இந்த பாத்வே வேணும் அப்படின்னா இங்கே உள்ளே இருக்குதுல்ல, ஸோ இதோட ஏரியா கண்டுபிடிச்சி 2ஐயும் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பெரிய ரெக்டாங்கில் மைனஸ் சின்ன ரெக்டாங்கில் போட்டோம்னா அந்த இன்பிட்வீன் ஏரியா வந்து கிடச்சிரும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்மால் ரெக்டாங்குலர். ஓகேவா? ஸ்மால் ரெக்டாங்குலரோட ஏரியா கண்டுபிடிக்கணும். ஸோ ஏரியா கண்டுபிடிக்கும் போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஸோ 36x26ங்கிறது வரும். இது 2 நம்ம மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்னது 936ங்கிறது வரும். ஸோ இது 2 நம்ம மைனஸ் பண்ணும்போது அந்த பாத்வேயோட ஏரியா கிடைக்கும். அப்போ ஏரியா ஆஃப் பாத்வே, ஸோ பாத்வே வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஸோ 1200 - 36ங்கிறது நமக்கு வந்து 264ங்கிறது கிடைக்கும். அந்த பாத்வே வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இருக்குங்கிறாங்க, பர்சன்டேஜ் கேட்குறாங்க. ஸோ பாத்வே வந்து 264 இருக்குது. எதுலேருந்து அப்படின்னா ஸோ 1200லேருந்து 1200 ஸோ இன்ட்டு 100. ஸோ இது 2 சிம்பிளிஃபை பண்ணால் இது 2 சேவ் கேன்சல் ஆகிடும். இது வந்து கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 22%ங்கிறது இருக்கும். 22%ங்கிறது ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆப்ஷன் சி தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல் ஷேஃபில் இருக்குது. எல் ஷேஃபுங்கிறது ஸோ இதை மாதிரி ஒரு எல் ஷேஃபு. இதில் வந்து பார்த்தோன்னா ஸோ அளவு வந்து பார்த்தோன்னா 10 மீட்டர் கொடுத்துறாங்க. இது 6 மீட்டர் கொடுத்துறாங்க. ஸோ அடுத்து இது 6 மீட்டர் × 4 மீட்டர் 2 ரெக்டாங்குலர் கொடுத்துறாங்க. இதில் டைல்ஸ் ப்ளேஸ் பண்ணாங்க. ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து 350 ரூபா ஆகுது, 350 ஆகுது. அப்போ டோட்டல் காஸ்ட் வந்து என்னன்னு மாதிரி கேட்குறாங்க. ஸோ இதோட ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதோட ஏரியா இது வந்து ரெக்டாங்குலர் 1, இது ரெக்டாங்குலர் 2ன்னு வச்சுங்க. ஃபஸ்ட்டு ரெக்டாங்குலரோட ஏரியா. ஓகே, ஃபஸ்ட்டு ரெக்டாங்குலரோட ஏரியா வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஸோ 10 × 6ங்கிறது வரும். 2 மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 60 சென்டிமீட்டர் ஸ்கொயருங்கிறது வரும். அப்போ ரெண்டாவது
ரெக்டாங்குலரோட ஏரியா வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஸோ 6 × 4ங்கிறது வரும். இது ரெண்டு மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு வந்து 24 மீட்டர் ஸ்கொயருங்கிறது கிடைக்கும். ஸோ அப்போ வந்து டோட்டல் ஏரியா வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா டோட்டல் ஏரியா டோட்டல் ஏரியா வந்து என்ன இருக்குது அப்படின்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். 60 + 24 ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து 84 மீட்டர் ஸ்கொயருங்கிறது கிடைக்கும். இதோட ஏரியா வந்து 60, இதோட ஏரியா வந்து 24, இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 84ங்கிறது கிடைக்குது. ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு வந்து 350 ரூபா ஆகுது. அப்போ வந்து எவ்வளோ டோட்டல் காஸ்ட் வந்து எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிறது வந்து மொத்தம் 84 மீட்டர் ஸ்கொயரு. இதில் ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு வந்து பார்த்திங்கன்னா 350 ரூபா ஆகுது. இது ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு வந்து என்னது 29,400 ரூபாங்கிறது நமக்கு கிடைக்கும். 29,400ங்கிறது ஆப்ஷன் ஏவில் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 60வது கொஸ்டின். 60வது கொஸ்டின் வந்து ஒரு ரெகுலர் ட்ரையாங்குலர் கொடுத்துறாங்க. இந்த இடத்துல ட்ரையாங்குலரு, இந்த இடத்துல வந்து ஹெக்ஸாங்குலர் கொடுத்துறாங்க. அது ஏரியா வந்து ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அதோட சைடோட ரேஷியோ வந்து என்னென்னு கேட்குறாங்க. அதோட ஏரியா வந்து ஈக்குவலு. அப்போ ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ட்ரையாங்குலருக்கு ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா √3 / 4 × a² தெரியும். அதே வந்து ஹெக்ஸாங்குலர் ஃபார்முலா என்ன அப்படின்னா 6 டைம்ஸ் ஆஃப் யூக்ளிட் ட்ரையாங்குலர் வந்து √3 / 4 × a² தெரியும். இது ரெண்டுமே வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஈக்குவலாக இருக்குது. இப்போ இதோட சைடோட ரேஷியோ வந்து என்ன கேட்குறாங்க. இந்த √3 / 4ங்கிறது கேன்சல் ஆகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏபின்னு வச்சுங்க. இது ஏபின்னு வச்சுங்க. அப்போ வந்து ரெக்டாங்குலரோட சைடு வந்து a², ஹெக்ஸாங்குலர் சைடு வந்து b² கீழே வந்துடும். ஈக்குவல் டு 6 / 1ங்கிறது வரும். நமக்கு a / b, இந்த ஏங்கிறது என்னது அப்படின்னா ரெக்டாங்குலரோட சைடு. ஓகேவா. இந்த பிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம வந்து ஹெக்ஸாகனல் வச்சுருக்கோம். ஸோ ஹெக்ஸாகனலோட சைடு இது வந்து என்னது இருக்கும் அப்படின்னா √6 / 1ங்கிறது வரும். √6 / 1ங்கிறது ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆப்ஷன் சி தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப் கீப்பர் வந்து செல் பண்ணுறாப்புல என்னத்தை செல் பண்ணுறாப்புல ரெண்டு ஷர்ட்டை வந்து செல் பண்ணுறாப்புல ஒரு பொருளோட காசு வந்து 500 சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 25% கைனும், அனதர் வந்து பார்த்தீங்கன்னா 25% லாஸுக்கு வந்து விற்றுருக்காப்புல. அப்போ ஓவராலாக கைன் வந்து எவ்வளோங்கிறது கேட்டாங்க. ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. ஸோ ஷர்ட்டு 1, ஓகேவா. இது வந்து ஷர்ட்டு 1, இது ஷர்ட்டு 2, இது டோட்டல் காஸ்ட்னு வச்சுங்க. ஃபஸ்ட்டு ஷர்ட்டோட செல்லிங் ப்ரைஸ் வந்து 500, ரெண்டாவது ஷர்ட்டோட செல்லிங் ப்ரைஸ் 500. ஸோ டோட்டல் காஸ்ட் வந்து நமக்கு 1000 ரூபீஸுங்கிறது கிடைக்கும். ஸோ காஸ்ட்டு ப்ரைஸ் ஒன்று வந்து 25% வந்து ப்ராஃபிட்டில் விற்றுருக்காப்புல. ஓகேவா. இப்போ ப்ராஃபிட்டில் விற்றுருக்காப்புனா 5 பார்ட். ஓகேவா. 5 பார்ட் வந்து நமக்கு வந்து 500 இருக்கும். காஸ்ட் ப்ரைஸுங்கிறது 4 பார்ட்டு நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 400 இருக்கும். அப்போ வந்து 400 ரூபாய்க்கு வாங்கி 500 விற்றாங்க அப்படின்னா தான் நமக்கு வந்து என்னது 25% வந்து என்னது ப்ராஃபிட்டு. ஓகேவா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாஸுங்கிறது கொடுத்துறாங்க. லாஸுங்கிறது 25% லாஸு. அப்போ வந்து நமக்கு வந்து 3 பார்ட் வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 500 இருக்கும். நம்ம வந்து 4 பார்ட் வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 666 / 66ங்கிறது இருக்கும். ஓகேவா. இதை நீங்கள் மென்ஷன் பண்ணி அப்படின்னா 666.66. ஸோ இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா இதிலேருந்து 25% வந்து என்னது லாஸ்ட்டில் வந்து விற்றுருக்காப்புல. ஓகேவா. அப்போ வந்து டோட்டலாக வந்து காஸ்ட் ப்ரைஸ் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன இருக்கும் 1066ங்கிறது கிடைக்கும். 1066.66 கிடைக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருவாங்க, எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 1066ங்கிறது வந்திருக்குது. செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா 1000ங்கிறது வந்திருக்கு. அப்போ வந்து லாஸ் தான் ஆயிருக்குது. அப்போ எவ்வளோ லாஸ் ஆயிருக்கு அப்படின்னா இரண்டையும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு வந்து 66 ரூபாங்கிறது லாஸ் ஆகிருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் தான் கொடுத்துருவாங்க. நீங்கள் காஸ்ட் ப்ரைஸ்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் வந்து தப்பாயிரும். ஓகேவா. கொஸ்டினை வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினை ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து 62வது கொஸ்டின் போகலாம். ஸோ 62வது கொஸ்டின் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு பொருளை வந்து செல்லிங் பண்ணுறாங்க. அது எப்படின்னா 90% மார்க்கெட் ப்ரைஸு, அதோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 80% மார்க்கெட் ப்ரைஸு. அப்போ எவ்வளோ ப்ராஃபிட் மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ மார்க்கெட் ப்ரைஸு, செல்லிங் ப்ரைஸு, காஸ்ட் ப்ரைஸ்னு வச்சுங்க. இங்கே மார்க்கெட் ப்ரைஸ் வந்து நீங்கள் 100 வச்சுங்க. அப்போ வந்து மார்க்கெட் ப்ரைஸ் 100 இருந்துச்சுன்னா செல்லிங் ப்ரைஸ் வந்து 90% ஆஃப் த மார்க்கெட் ப்ரைஸ். அப்போ வந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 90% இருக்கும். அதே வந்து காஸ்ட் ப்ரைஸ் வந்து என்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்க 80% ஆஃப் காஸ்ட் மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்துறாங்க. இங்கே மார்க்கெட் ப்ரைஸ் வந்து நம்ம
100ன்னு வச்சுருக்கிறோம். அப்போ வந்து காஸ்ட் ப்ரைஸ் வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸுங்கிறது இருக்கும். நம்மளை என்ன கேட்குறாங்க அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட்டுங்க மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிருச்சு. ஓகேவா, இங்கே வந்து காஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிருச்சு, இங்கே செல்லிங் ப்ரைஸ் கிடச்சிருச்சு. அப்போ ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜுக்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னா ஸோ செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் டிவைட் பை காஸ்ட் ப்ரைஸு, செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸு டிவைட் பை காஸ்ட் ப்ரைஸு இன்ட்டு 100ங்கிறது தெரியும். இரண்டு மைனஸ் பண்ணுவோம் நமக்கு என்னது 10 டிவைட் பை 80 இன்ட்டு 100ங்கிறது கிடைக்கும். இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ண அப்படின்னா 12.5% வந்து நமக்கு வந்து என்னது ப்ராஃபிட்டு. ஸோ ப்ராஃபிட்டுங்கிறது ஆப்ஷன் 2ல் இருக்குது. ஆப்ஷன் பி தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பேஸ் பண்ண கொஸ்டின் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 நம்பர் கொடுத்துறாங்க. 10 நம்பரோட ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 50. அதில் ஃபஸ்ட்டு 6 நம்பர், இந்த இடத்துல 6ங்கிறது 6 எக்ஸ்னு கொடுத்துறாங்க. அதோட வேல்யூ வந்து 45. ரிமைனிங் 4 நம்பரோட ஆவரேஜ் வந்து என்னென்னு கேட்குறாங்க. மொத்தம் 10 நம்பரு, அதோட ஆவரேஜ் வந்து என்னது 50ங்கிறது கொடுத்துறாங்க. ஸோ 6 நம்பரோட ஆவரேஜ் வந்து என்னது 45. ரிமைனிங் இருக்கிற 4 நம்பரோட ஆவரேஜ் தான் என்னென்னு கேட்குறாங்க. ஓகே, இங்கே வந்து மொத்தம் 10 இருக்குது. இங்கே 6 + 4 வந்து டோட்டலாக 10ங்கிறது கிடச்சிருச்சு. இப்போ 2 நம்ம மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு வந்து இங்கே வந்து என்னது 500ங்கிறது கிடைக்கும். 2 மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸோ 30 மீதி 3, ஸோ 24 3 27ங்கிறது கிடைக்கும். ப்ளஸ்ஸு 4x, 2 மைனஸ் பண்ணும்போது நமக்கு வந்து 230ங்கிறது கிடைக்கும். ஈக்குவல் டு 4x. எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 57.5ங்கிறது கிடைக்கும். ஸோ 57.5ங்கிறது ஆப்ஷன் டியில் இருக்குது. ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். இல்லை அப்படின்னா இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 10 கொடுத்துட்டாங்க. ஸோ அதோட ஆவரேஜ் வந்து 50ங்கிறது கொடுத்துறாங்க. இங்கே 6 பேர், அதோட ஆவரேஜ் வந்து 45ங்கிறது கொடுத்துறாங்க. ரிமைனிங் 4 பேர்த்தோட ஆவரேஜுங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் 50 கூட கம்பேர் பண்ணலாம். இங்கே வந்து 50, இங்கே 50, இங்கே 50 கூட கம்பேர் பண்ணும்போது இதோட வேல்யூ வந்து நமக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னா 0ங்கிறது கிடைச்சிரும். ஸோ இங்கே வந்து 45, இங்கே வந்து 50 இருக்குது. அப்போ வந்து 5 வந்து அதிகமாக இருக்குது. ஸோ 6 × 5 வந்து -30ங்கிறது கிடைக்கும். ஸோ இங்கே -30 இந்த இடத்துல +30 வந்துச்சுனா தான் இந்த இடத்துல 0ங்கிறது வரும். இங்கே 30 வரும் அப்படின்னா 30 வந்து இங்கே வந்து ஸோ 4ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து 7.5ங்கிறது கிடைக்கும். 30 × 4 கொடுத்தோம் அப்படின்னா 7.5ங்கிறது கிடைக்கும். அப்போ வந்து ஆவரேஜ் வந்து 50, இங்கே வந்து 7.5 வந்து அதிகமாக இருக்கணும். அப்போ வந்து 57.5 இருக்கணும். ஓகேவா, 57.5ங்கிறது ஸோ ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்குதோ அந்த மெத்தட் படி சால்வ் பண்ணுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரீசம் கொடுத்துறாங்க. அதோட பெரிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிரிஸோட பெரிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 30 சென்டிமீட்டர் கொடுத்துறாங்க. அதோட ஹைட் வந்து 7 சென்டிமீட்டர் கொடுத்துறாங்க. அதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா 284 சென்டிமீட்டர் கொடுத்துறாங்க. அதோட டோட்டல் அதாவது பேஸு ஏரியா வந்து என்னங்கிறாங்க, பேஸு அண்டு டாப்போட ஏரியாங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஸோ பெரிமீட்டர் அண்ட் ஹைட்டுங்கிறது தெரியும். அதே டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னா ஸோ நல்லா கவனிச்சிங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னா பேஸு ப்ளஸ் டாப்போட ஏரியா ப்ளஸ் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது தெரியும். இங்கே வந்து ஃபஸ்ட்டு லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா பேஸ் இன்ட்டு ஹைட்டு. பேஸ் வந்து 30 சென்டிமீட்டர் கொடுத்துறாங்க. பேஸோட பெரிமீட்டரு. இந்த ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 7 கொடுத்துறாங்க. அப்போ 2 மல்டிபிள் பண்ணும்போது 210ங்கிறது கிடைக்கும் சென்டிமீட்டர் ஸ்கொயரு. ஓகேவா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு வந்து சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா பேஸ் ஏரியா. ஸோ பேஸ் ஏரியா ப்ளஸ் டாப் ஏரியா அதான் கேட்குறாங்க. பேஸு ப்ளஸ்ஸு டாப்போட ஏரியா இதான் கேட்குறாங்க. ப்ளஸ்ஸு ஸோ லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது நமக்கு ஃபார்முலா. ஸோ இது வந்து பேஸு ப்ளஸ்ஸு டாப்போட ஏரியா தான் கண்டுபிடிக்கணும். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது நமக்கு என்ன கொஸ்டினில் கொடுத்துறாங்க அப்படின்னா 282 282ங்கிறது கொடுத்துறாங்க. ப்ளஸ் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 210. 2 மைனஸ் பண்ணும்போது நமக்கு வந்து 72 சென்டிமீட்டர் ஸ்கொயருங்கிறது கிடைக்கும். இந்த 72 சென்டிமீட்டருங்கிறது பேஸ் அண்டு டாப்போட கம்பைன் ஏரியாவாக தான் இருக்கும். ஓகேவா, ஸோ ஆப்ஷன் டியில் இருக்குது. ஆப்ஷன் டி தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் லாஸ் பேஸ் பண்ண சம்பு தான். ஒரு ப்ராடக்ட்டை வந்து வாங்குறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 4 பொருள் வாங்கினா அப்படின்னா ஒரு பொருள் வந்து 5வது பொருளுக்கு வந்து 50% வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 480 ரூபாங்கிறது கொடுத்துறாங்க. ஆனால் நம்ம என்ன கேட்குறாங்க அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜுங்கிறது தான் கேட்குறாங்க. ஓகேவா,
இந்த இடத்துல நீங்கள் வந்து 480ங்கிறது எடுத்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கால்குலேஷன் வந்து கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வந்து கடைசியாக வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. அப்போ ஒரு பொருளோட ரேட்டு வந்து நீங்கள் 100 வச்சுங்க. இங்கே 4 புக்கு, ஒரு புக்கோட ரேட்டு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 100 ருபீஸும் வச்சுங்க. அப்போ 4 புக்கோட ரேட்டு வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸோ 400ங்கிறது கிடைக்கும். இங்கே 5வது புக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50% வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துறாங்க. 5வது புக்கு வந்து 50% டிஸ்கவுண்ட் கொடுத்துறாங்க. ஸோ புக்கோட ரேட் வந்து 100 வச்சுருக்கோம். அப்போ 5வது புக்கு வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸோ 50 ரூபாய்க்கு கிடைச்சிடும். அப்போ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா 450 ரூபா தான் நம்ம பேமெண்ட் பண்ணியிருப்போம். ஆனால் வந்து எத்தனை ரூபாய்க்கு பேமெண்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னா மொத்தம் வந்து நம்ம எத்தனை புக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னா 5 புக்குங்கிறது வாங்கியிருக்கோம். 5 புக்கோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு புக்கோட ரேட்டு வந்து 100 ருபீஸ் அப்படின்னா 5 புக்கோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 500 ருபீஸு. ஆனால் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 450 ரூபா தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் அப்படின்னா ஸோ எவ்வளோ பர்சன்ட் டிஸ்கவுண்ட் அப்படின்னா 50 ரூபாங்கிறது டிஸ்கவுண்ட்டு. எதுலேருந்து அப்படின்னா 500 இருந்து டிஸ்கவுண்ட்டு 500 × 100. இது ரெண்டு சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு வந்து என்னது சிம்பிளாக 10% கிடைச்சிடும். ஸோ 10%ங்கிறது ஆப்ஷன் டியில் இருக்குது. ஆப்ஷன் டி தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் பேஸ் பண்ண சம் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 ஸ்டாக் இருக்குது. அதில் 4 ஸ்டாக்கோட ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 8% ரிட்டர்ன் கிடையாது. ஓவராலாக வந்து பார்த்தா 5 பேர்த்தோட ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 9%. இப்போ ரிமைனிங் இருக்க 5வது ஸ்டாக்கோட வேல்யூ வந்து என்னங்கிறாங்க மொத்தம் 5 ஸ்டாக்கு, அதோட ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 9% கொடுத்துறாங்க. 9%. இங்கே 4 ஸ்டாக்கோட ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 8% கொடுத்துறாங்க. ஸோ ரிமைனிங் இருக்க 1% ஆவரேஜ் தான் நமக்கு கேட்குறாங்க. 2 மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு வந்து 45ங்கிறது கிடைக்கும். 2 மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு வந்து 32ங்கிறது கிடைக்கும் ப்ளஸ் எக்ஸு. இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு வந்து 13% கிடைக்கும். ஸோ 13%ங்கிறது ஆப்ஷன் டியில் இருக்குது. ஆப்ஷன் பி தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். ஸோ இதை மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணலாம். அல்லது வந்து நீங்கள் வந்து அந்த கான்செப்ட் படி சால்வ் பண்ணோம்ல, மொத்தம் 5 பேர், அதோட ஆவரேஜ் வந்து 9, இங்கே 4 பேர், அதோட ஆவரேஜ் வந்து 8, மீதி இருக்க ஒரு பேர்த்தோட ஆவரேஜ் வந்து தெரியாது. ஓவராலாக வந்து 9 பேர் இருக்குது. 9 கொடுத்துறாங்க. ஆவரேஜ் 0 ஆக்கணும். இப்போ இங்கே 9, இங்கே 9, இங்கே 9 போகிற மாதிரி இருக்கும். இங்கே 8 விட 9ங்கிறது 1 அதிகமாக இருக்குது. அப்போ வந்து 1 × 4 வந்து பார்த்தீங்கன்னா -4ங்கிறது கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல +4ங்கிறது கொண்டு வரணும். இங்கே +4ங்கிறது கொண்டு வந்தால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 13 போட்டால் தான் 13 போட்டால் தான் 13ல் 9 போச்சு அப்படின்னா +4ங்கிறது கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதை மாதிரி போடணுன்னா போட்டுக்கலாம், இல்லை இதை மாதிரி போடணுன்னா போட்டுக்கலாம். ஸோ இதை மாதிரி கொஸ்டின் வந்து சின்ன கொஸ்டின் தான். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா sin A + cos A = √3/2ங்கிறது கொடுத்துறாங்க. ஸோ இதோட வேல்யூ வந்து என்னங்கிறாங்க. ஸோ இது பார்க்கும்போது நமக்கு எந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா sin + cos இந்த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. இது ஜஸ்ட் நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா ஸோ sin² + cos² + 2 sin A cos Aங்கிறது கிடைக்கும். அப்போ இதை ஸ்கொயர் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதையும் நீங்கள் ஸ்கொயர் பண்ணணும். இதை ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு வந்து 3/4ங்கிறது கிடைக்கும். ஸோ 3/4ங்கிறது ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆப்ஷன் சி தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். ஸோ அடுத்து வந்து 68வது கொஸ்டின் பார்ப்போம். tan A + sec A = 5ங்கிறது கொடுத்துறாங்க. tan Aவோட வேல்யூ வந்து என்னங்கிறாங்க. நமக்கு தெரியும் sec A + tan A = 5. அதே போல் வந்து sec A - tan A வந்து அதோட வேல்யூ வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இதோட ரெசிப்ரோக்கலாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது ரெண்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா tan θ தான் கேட்குறாங்க. அப்போ வந்து மைனஸ் பண்ணுவோம். ஸோ மைனஸ் பண்ணும்போது இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆச்சு அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 2 tan θங்கிறது இருக்கும், 2 tan Aங்கிறது இருக்கும். அப்போ இது ரெண்டு மைனஸ் பண்ணும்போது 5 - 1/5ங்கிறது இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 25 - 1 24/5ங்கிறது இருக்கும். இது வந்து எதுக்குன்னா 2 tan θ. இந்த 2ம் 24ம் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா ஸோ வந்து 12ங்கிறது கிடைக்கும். இப்போ ஆன்சர் வந்து என்னது 12/5ங்கிறது கிடைக்கும். 12/5ங்கிறது ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆப்ஷன் பி தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ π/2 வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஆக்குபை பண்ணியிருக்குங்கிறாங்க. இது வந்து ஒரு சர்க்கிளோட வந்து எவ்வளோ டிகிரி இருக்குது அப்படின்னா ஸோ வந்து மொத்தம் 360 டிகிரிங்கிறது இருக்கும். ஸோ 360ங்கிறது நமக்கு என்ன அப்படின்னா 2πங்கிறது தெரியும். இங்கே வந்து π/2ங்கிறது கொடுத்துருவாங்க. பையோட வேல்யூ 180 / 2ங்கிறது ஸோ 90 டிகிரியாக இருக்கும். இங்கே 90 டிகிரிங்கிறது ஸோ 90 டிகிரி ஆக்குபை பண்ணியிருக்குது. ஓவரால் வந்து 360 டிகிரி × 100 போட்டிங்க அப்படின்னா
இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4ங்கிறது வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 25% இருக்கும். இது மாதிரி ஒரு சர்க்கிள் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் இருக்குது அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரியாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 4ல் 1 பங்கு வந்து ஆக்குபை பண்ணியிருக்கோம். 4ல் 1 பங்குங்கிறது tan θ ஈக்குவல் டு cot θவோட வேல்யூ கொடுத்துருவாங்க. நமக்கு தெரியும் tan θ ஈக்குவல் டு cot 90 மைனஸ் θக்கு வந்து ஈக்குவலாக இருக்குங்கிறது தெரியும். அப்போ tan θ ஈக்குவல் டு அப்போ tan x ஈக்குவல் டு tan 90 இந்த இடத்துல டேனுங்கிறது வரும். சாரி, tan 90 மைனஸ் θவோட வேல்யூ இங்கே கொடுத்துட்டாங்க. ஸோ θவோட வேல்யூ வந்து என்னது 3x மைனஸ் 30ங்கிறது தெரியும். இந்த டேனு கேன்சல் ஆகிரும். அப்போ x ஈக்குவல் டு 90 மைனஸ் 3x ப்ளஸ் 30ங்கிறது வரும். ஸோ அப்போ வந்து 4x ஈக்குவல் டு 120. இப்போ எக்ஸோட வேல்யூ 30ங்கிறது தெரியும். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா 2 ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. அதோட அளவு வந்து பார்த்தோன்னா என்னது அதோட ரேடியஸோட அளவு வந்து 2 சென்டிமீட்டர் அண்டு 6 சென்டிமீட்டர் கொடுத்துறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 2 சென்டிமீட்டர் அண்டு 6 சென்டிமீட்டரு. அதை வந்து சென்டர் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னா 10 சென்டிமீட்டர் வந்து அப்பார்ட்டாக இருக்குது. ஸோ இதோட சைடு வந்து பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் வந்து கொடுத்துறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா டேரக்ட் காமன் டேஞ்சன்ட் வந்து என்னென்னு கேட்குறாங்க. நம்ம டேரெக்டாக ஃபார்முலா இருக்குது டின்னு சொல்லுவாங்க. டேரக்ட் காமன் டேஞ்சன்ட் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி ஸ்கொயர் மைனஸ் கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் இந்த ஹோல் ஸ்கொயர். டிங்கிறது என்ன அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் தான் டிங்கிறது சொல்லுவாங்க. 2 சென்டருக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸு. இப்போ இதை வந்து டேரெக்டாக சப்ஜெக்ட் பண்ணால் போதும். டி வந்து 10 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு வந்து 100ங்கிறது கிடைக்கும். மைனஸு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 6 இங்கே 2. அப்போ 2 மைனஸ் பண்ணும்போது 4 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு வந்து 16ங்கிறது கிடைக்கும். இது 2 மைனஸ் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா 84ங்கிறது கிடைக்கும். 84 வந்து எப்படி எழுதுறோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 இன்ட்டு 21ங்கிறதுலாம் இந்த 4 ரூட்லேருந்து வெளியே எடுத்தோம் அப்படின்னா 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 21ங்கிறது வரும். 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 21ங்கிறது ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆப்ஷன் சி தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்டூ 2 செக்மெண்ட்டாக பிரிச்சுருக்காங்க. இது மாதிரி வந்து கார்டு இருக்குது. கார்டு வந்து இது ஒரு செக்மெண்ட் மேஜர் செக்மெண்ட், இது வந்து மைனர் செக்மெண்ட்டு. இப்போ 2 செக்மெண்ட்டாக பிரிச்சுருக்காங்க. இந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் சென்டர் இங்கே ஆங்கிள் வந்து சஸ்டெண்டட் அட் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிகிரி. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 120 டிகிரிங்கிறது கொடுத்துருக்காங்க. அந்த சேம் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் செக்மெண்ட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இது வந்து என்னது மைனர் செக்மெண்ட்டாக இருக்கும். இது வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா மேஜர் செக்மெண்ட்டாக இருக்கும். ஸோ மேஜர் செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து வச்சுச்சு அப்படின்னா இதோட வேல்யூ வந்து நமக்கு வந்து டீட்டாவாக இருந்துச்சு அப்படின்னா இதோட வேல்யூ வந்து 2 டீட்டாவாக இருக்கும். இந்த 2 டீட்டாவோட வேல்யூ வந்து 120 இருந்துச்சு அப்படின்னா டீட்டாவோட வேல்யூ வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஸோ 60 டிகிரிங்கிறது இருக்கும். ஓகேவா? 60 டிகிரிங்கிறது ஆப்ஷன் ஏவில் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து இந்த டயக்ராம் மட்டும் தப்பு, பட் இந்த தியரம் வந்து கரெக்டு. ஸோ இந்த டயக்ராம்ங்கிறத விட்டுருங்க. இந்த டயக்ராம் தான் இங்கே வரைஞ்சிருக்கேன். ஸோ 2 கார்டு கொடுத்துருவாங்க. 2 கார்டோட வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் லென்த்துங்கிறது கொடுத்துருவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து ஜாயின் பண்ணும்போது இந்த ஆங்கிள் மேக் பண்ணதில்ல, இந்த ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே ஈக்குவலாக இருக்கும். அதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இனிய சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் கார்டு. இந்த கார்டு வந்து ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஈக்குவல் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து மேக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தான் வந்து இந்த இடத்துல கொடுத்துறாங்க. அப்போ வந்து இது டீட்டாவோட வேல்யூ வந்து 65ங்கிறது கொடுத்துறாங்க. கொஸ்டினில் டீட்டாவோட வேல்யூ வந்து 65ங்கிறது கொடுத்துறாங்க. அப்போ இதோட வேல்யூ வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அதுவும் 65ங்கிறது தான் இருக்கும். ஓகேவா? இந்த தியரம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான தியரம். நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. ஸோ அதே போல் வந்து 74வது கொஸ்டின். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஏபிங்கிறது ஒரு கார்டு. ஸோ ஏபிங்கிறது என்னது இந்த இடத்துல ஏபிங்கிறது ஒரு கார்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓங்கிறது கொடுத்துருவாங்க. ஸோ ஏங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டேஞ்சன் ஏ அண்ட் டேஞ்சன் பி வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல மீட் பண்ணுது அப்படின்னா பிங்கிற பாயிண்டில் மீட் பண்ணுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னது டேஞ்சன்ட்டு. இது ஏபிங்கிற டேஞ்சன்ட்டு, பிபிங்கிற ஒரு டேஞ்சன்ட்டு எந்த இடத்துல மீட் பண்ணுது அப்படின்னா பிங்கிற பாயிண்ட் வந்து மீட் பண்ணுது. ஏபிபியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 40 டிகிரிங்கிறது கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஆங்கிள் சஸ்டெண்டட் அட் த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏபிங்கிறது கொடுத்துருவாங்க அட் த சர்க்கம்ஃபரன்ஸ். ஓகேவா? அடுத்த சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னா இந்த ஏபிஓ கார்டு வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கம்ஃபரன்ஸ்னால் இந்த இடம். ஸோ இதோட வேல்யூ வந்து என்னங்கிறாங்க. ஸோ இது வந்து 40 டிகிரியாக இருந்துச்சு அப்படின்னா
இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னா 180 மைனஸ் 40 இருக்கும், 180 மைனஸ் தீட்டாவும் இருக்கும். இங்கே வந்து தீட்டா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40 டிகிரி கொடுத்துருக்காங்க. அப்போ இதோட வேல்யூ வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 140ங்கிறது இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் லாஸ்ட் கொஸ்டினில் பார்த்தோம், ஒரு கார்டு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரு ஆங்கிள் வந்து என்ன இருக்குது அப்படின்னா இது வந்து 2 தீட்டா இருந்துச்சு அப்படின்னா இதோட வேல்யூ வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா தீட்டாங்கிறது இருக்கும். இந்த 2 தீட்டாங்கிறது நமக்கு என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா ஸோ 140ங்கிறது கொடுத்துறாங்க. அப்போ தீட்டாவோட வேல்யூ வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 70 டிகிரிங்கிறது இருக்கும். ஸோ 70 டிகிரிங்கிறது ஆப்ஷன் சியில் இருக்குது, ஆப்ஷன் சி தான் ஸோ கரெக்டான ஆன்சரு. இது மாதிரி ஒரு கார்டு இருக்குது அப்படின்னா, இது மாதிரி ஒரு சர்க்கிளில் வந்து இது மாதிரி ஒரு கார்டு இருக்குது அப்படின்னா இது வந்து சென்டர் பாயிண்டாக இருந்துச்சு அப்படின்னா ஓன்னு வச்சுங்க. இந்த கார்டு சென்டர் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணுது. ஸோ அதே வந்து சர்க்கம்ஃபரன்ஸில் மேக் பண்ணுது அப்படின்னா இதோட வேல்யூ வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா இதோட வேல்யூ வந்து நமக்கு வந்து ஸோ இதோட வேல்யூ நமக்கு தீட்டா இருந்துச்சு அப்படின்னா இதோட வேல்யூ வந்து நமக்கு 2 தீட்டாக இருக்கும். அதை தான் வந்து இந்த இது வந்து தலைகீழாக வரைஞ்சிருக்காங்க. இந்த டிகிரி இதோட ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 140 இருந்துச்சு அப்படின்னா இதோட ஆங்கிள் வந்து 70 இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேஞ்சன் கொடுத்துறாங்க. ஸோ இதை மாதிரி ஒரு டேஞ்சன் கொடுத்துறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஏவில் வந்து மீட் பண்ணுது. இந்த பாயிண்ட் ஏவில்ங்கிறது மீட் பண்ணுது. இந்த கார்டு ஏபிங்கிறது கொடுத்துறாங்க. ஸோ ஏபிங்கிறது ஒரு கார்டு, இதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 8 சென்டிமீட்டர் கொடுத்துறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 30 டிகிரி மேக் பண்ணுது. எந்த இடத்துல அப்படின்னா வித்து டேஞ்சன்ட். இந்த கார்டு இருக்குல்ல, இந்த கார்டும் இந்த டேஞ்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை டிகிரி மேக் பண்ணுது அப்படின்னா 30 டிகிரிங்கிறது மேக் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியும் ரேடியஸும் இந்த மாதிரி ஒரு ரேடியஸும் ஸோ இந்த மாதிரி ரேடியஸும் இந்த டேஞ்சோன்ற வேல்யூ வந்து எப்போதும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ 90 டிகிரிங்கிறது இருக்குங்கிறது தெரியும். இதோட வேல்யூ வந்து 30 டிகிரி இருந்துச்சு அப்படின்னா இதோட வேல்யூ வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஸோ இந்த போர்ஷனோட வேல்யூ வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 60 டிகிரியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதை மாதிரி ஒரு சர்க்கிள் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சன்ட் வரைகிறோம். அதே போல் வந்து ரேடியஸ் இருக்குது அப்படின்னா இதோட ஆங்கிள் வந்து நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா 90 டிகிரியாக இருக்குங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இதை தான் வந்து இப்படி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு கார்டு வரைகிறோம் அப்படின்னா இதோட ஆங்கிள் வந்து நமக்கு என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா 30 டிகிரிங்கிறது கொடுத்துறாங்க. அப்போ இதோட வேல்யூ வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 60 டிகிரிங்கிறது இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து ரேடியஸுங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த பக்கங்கள் 2 ஈக்குவலாக இருக்குது, சைடு 2 ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா இதோட ஆங்கிள் வந்து நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். அப்போ வந்து இது 60 டிகிரியாக இருந்துச்சுன்னா இது நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 60 டிகிரியாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா இந்த சைடு 2 ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ ஆங்கிள் 2 ஈக்குவலாக இருக்குங்கிறது நமக்கு தேரும். ஓகே, இது வந்து 60 டிகிரியாக இருந்துச்சு அப்படின்னா இது 60 டிகிரியாக இருக்கும். இப்போ ரெண்டாவது இன்னொரு தீரம் என்ன அப்படின்னா சம் ஆஃப் ஆல் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 180 டிகிரி தெரியும். இப்போ இது 60 மொத்தம் 120. இப்போ இதோட வேல்யூ வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 60 டிகிரியாக இருக்கும். ஓகே, அப்போ வந்து இது வந்து ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள்ங்கிறது தெளிவாக தெரியுது. 3 ஆங்கிள் வந்து ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். ஸோ இதோட சைடு வந்து பார்த்தீங்கன்னா 8 சென்டிமீட்டர் கொடுத்துறாங்க. அப்போ ரேடியஸ் இந்த 2 சைடும் எப்படி இருக்குது அப்படின்னா 8 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அப்போ ரேடியஸ் வந்து 2 எப்படி இருக்குது அப்படின்னா 8 சென்டிமீட்டர் இருக்கும். ஆப்ஷன் பி தான் வந்து பார்த்தீங்கன்னா இது கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இந்த இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ இந்த டிகிரியை மட்டும் நீ கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா எல்லாமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள்ங்கிறது தெரியும்.